ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிலீவ் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஓட நெக்ஸ்ட் அப்டேட் என்ன, ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, யார் யாருக்கு எப்போ பேமெண்ட் ரிசீவ் ஆக போகுது, பிடிஓ செலக்ட் பண்ணியாச்சா, அவங்களுக்குலாம் எப்படி தெரிய வரும், ரீஃபண்ட் எப்போ தருவாங்க, பேமெண்ட் எப்போ போடுவாங்க, இந்த கொஷின்ஸ் தான் எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கு. அதுக்கான பதிலை சங்கர் சார் தெளிவாகவே நோட்டீஸ் போர்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட், ரீஃபண்ட் ஆல்ரெடி நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் எஸ்பிஓக்கு மெயிலும் பண்ணியிருக்கேன். எஸ்பிஓ சைட்லேருந்து எனக்கு அக்ரிமெண்ட் ஃபார்மும் ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மை யாரெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் உங்கள் பேமெண்ட் 2 விதமாக ரிசீவ் ஆகும். ஃபர்ஸ்ட், நீங்கள் பே பண்ண அமௌண்ட், எஸ்பிஓக்கு நீங்கள் ஜாயினிங்க்கு பே பண்ண அமௌண்ட், அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் எஸ்பிஓ சொல்கிற ஃபார்மேட்டில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் சென்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் உங்களோட அஃபிலியேட் வாலெட், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இதுதான் ரீஃபண்டுக்கான ப்ராசஸ். செகண்ட், வீடியோ செலெக்ஷன். வீடியோவுக்கு நிறைய பேர் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதில் யாரெல்லாம் எஸ்பிஓ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எஸ்பிஓ சொல்கிறபடி நடக்கிறாங்கன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி அதில் 300 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பிடிஓ ஆஃபீஸருக்கான போஸ்டிங் கிடைக்க போகுது. அது யார் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்களோட மெயிலுக்கு தான் மெயில் வரப்போகுது. இந்த வீடியோ பார்க்குற எந்த ஃப்ரெண்ட்ஸாவது நீங்கள் பிடிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிடிஓக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஓக்கு அப்ளை பண்ண அத்தனை பேர்த்துக்கு ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட், ஒர்க் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஒர்க் கம்மிங் டியூஸ்டேலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அது பேட்ச் பை பேட்சாக ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. இவ்வளோ நாள் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஒர்க் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி சேலரி ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு, அஃபிலியேட் வாலெட்டில் இருக்க விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரீஃபண்ட். ஆல்ரெடி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே அடுத்தடுத்து மற்ற சேலரி அமௌண்ட்டும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரைடேலேருந்து அமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ செப்டம்பர் 10க்குள்ளார எல்லாத்துக்குமே பேமெண்ட் வந்துடும். கண்டிப்பாக யாரெல்லாம் எஸ்பிஓ கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லார் வாயும் கண்டிப்பாக செப்டம்பர் 10க்கு அப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆக போகுது. அது 100% ஷுர். இந்த குரூப்பில் இருக்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பிஓ ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நோட்டீஸ் போட வாட்ச் பண்ணால் மட்டும்தான் தெரியும். வேறு எங்கேயுமே எந்த கொஷின் கேட்டாலும் ரிப்ளை வராது. ஸோ இது சங்கர் சாரோட கைண்ட்லி ரிக்வஸ்ட். ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போட ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு எந்த ஒரு டவுட்ஸும் இருக்காது. நோட்டீஸ் போர்டை தாண்டி நமக்கு எந்த ஒரு கொஷினும் வரப்போகிறது கிடையாது. நமக்கான எல்லா பதிலும் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் நோட்டீஸ் போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்பிஓ ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளோட யூடியூப் சேனலில் அகைன் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.